7 டிகிரி முடிச்சேன்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருப்பீங்களேம்மா, அவன் 7 டிகிரி முடிக்க வச்சது இதுக்காக தானா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க எங்க முத்துவும் தன்னுடைய அம்மா கிட்ட. எங்க விஜயாவுக்கு பதில் இல்லாம திகைச்சு போய் நின்றுட்டு இருக்கேங்க. ரோஹிணி நினைக்கிறாங்க, ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன் உங்க முகத்துல இருக்க பயம்தான் இங்க பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும், அதுதான் உங்களை 2 பேரையும் எங்க முத்துக்கிட்ட காட்டி கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதையும் மீறி நீங்க 2 பேரும் பயந்து இப்ப எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா கேட்டீங்க. கடைசியில என்னையும் இந்த முத்து விட்டு வைக்க போறதில்ல, அவமானப்படுத்த போறோம். இந்த மீனாவும் கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்பான், எல்லாம் என் நேரம்ன்ற மாதிரி எங்க ரோஹிணி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ இங்க ரவி சொல்றாங்க, மனோஜ் இங்க முத்து சொன்னப்போ கூட நான் உன்னை நம்பவே இல்லை. ஏன் இங்க ஸ்ருதி கூட முத்துவுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்தா, அப்ப கூட நான் நம்பவே இல்லை, ஸ்ருதியை தான் பேசினேன். ஆனா இப்ப பாரு நீ எவ்வளவு பெரிய திருட்டு வேலை பாத்திருக்கன்னு, 27 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு ஓடுனது கூட பெரிய விஷயமா தெரியலடா. ஆனா இப்போ இங்க அம்மா அதையும் மீறி இங்க யாருடைய நகை, அதுவும் மீனா அண்ணி கிளட்டி கொடுத்த நகையை நீ கொண்டு போய் அடகு வச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட எங்க மனோஜும் விஜயாவும் வாயை திறக்காத மாதிரி நின்றுட்டு இருக்கேன். உன்னை விஜயாட்ட அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன விஜயா இதெல்லாம், உன்னை நம்பி தானே இங்க மீனா அத்தனை நகையை கழட்டி கொடுத்தான், ஆனா அவன் நம்பிக்கையை நீ சீர்குலைச்ச மாதிரி பண்ணி வச்சிருக்கல. அவங்க குடும்பத்தை திருட்டு குடும்பம்னு சொல்லுவியே, அப்ப நீ பண்ணிருக்க வேலைக்கு என்ன விஜய் அர்த்தம்? அவளை அன்னைக்கு நிக்க வச்சு இவ்வளவு கேள்வி கேட்ட அதே கேள்வி அவளால இப்போ உன்னை கேட்க முடியும். அவளை அதையும் கேட்காம இருக்கானா, உனக்கு இந்த வீட்டுல எந்த அவமான குறைவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். அதை உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. இப்பவும் மீனா மேலதான் கோவப்படுவேன். எனக்கு எல்லாம் தெரியும் விஜயா அப்படின்னு சொல்லி எங்க அண்ணாமலையும் கேள்வி கேட்கிறாங்க. இவங்க கிட்ட எல்லாம் இப்படி பேசினாலாம் புரியவே புரியாதுப்பா. ஏன் அடிச்சா கூட இவன் திருந்த கூடவே மாட்டான். இவனுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சரியான தண்டனையை கொடுத்தாதான்ப்பா இவன் நம்ம வழிக்கு வருவான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு எங்க அண்ணாமலை யோசிக்கிறாங்க. அதே நேரம் ரோஹிணிகிட்ட பாக்குறாங்க. ரோஹிணியும் அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்க. எனக்கு இந்த பார்லர் அம்மா மேலேயும் சந்தேகமா இருக்கு. இந்நேரம் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் மனோஜை போட்டு வெளுத்து வாங்கியிருக்கும். அப்படி எதுவுமே பண்ணாம அமைதியா நிற்கும் போதுதான் எனக்கு இந்த விஷயம் இந்த பார்லர் அம்மாவுக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமோன்னு தோணுதுப்பான்னு முத்து சொல்றாங்க. இதை கேட்ட அண்ணாமலையும் உடனே எங்க முத்து ரோஹிணியை பாக்குறாங்க. என்னம்மா ரோஹிணி, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லாது. இல்லை அங்கிள் அப்படின்னு இழுத்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. அதான் பார்த்தாலே தெரியுதுப்பா, இந்த விஷயத்துல உன்னை கூட்டு கலவாணியா இதுவும் சேர்ந்து பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த விஷயம் இதுக்கு தெரிய வந்திருக்கணும். ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குப்பா, ஆனா இது நம்ம கிட்ட எல்லாத்தையும் மறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க அண்ணாமலையும் அப்படியே பார்த்துட்டு இருக்க. இல்ல அங்கிள், எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எதுக்குமே சம்மந்தம் இல்லை, இப்படி ஒரு விஷயம் நடந்ததே எனக்கு தெரியாது அங்கிள்னு சொல்ல, உடனே எங்க மனோஜ் சொல்றாங்க, இல்லப்பா ரோஹிணிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நானும் அம்மாவும் தான் அந்த வேலையை பார்த்தோம். ஆனா நான் ரோஹிணி கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காம சொல்லிட்டேன்ப்பான்னு சொல்ல, அது இல்லங்கள் அப்படின்னு உடனே எழுதிட்டு இருக்காங்க. சரியான நேரத்துல எண்ணெய் வேற போட்டு கொடுக்குறானேவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எங்க ரோஹிணியும். அது மட்டும் இல்லாம விஜயாவும் வந்துட்டு தலை குனிச்சு நின்றுட்டு இருக்கா, ரோஹிணியும் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இங்க மீனாவும் ஸ்ருதியும் வராங்க. ஸ்ருதியும் மீனா 2 பேருமே பக்கத்துல நிக்க இங்க ஸ்ருதி பார்த்து முறைக்கிறாங்க, மனோஜ நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை, நீங்க சரியான ஜென்டில்மேன் நினைச்சிட்டு இருந்தேன். 7 டிகிரி எல்லாம் படிக்க வச்சிருக்காங்க, அப்படி படிச்சு நீங்க நல்ல பிசினஸ் பண்ணுவீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. ஏன் இப்ப ரோஹிணியுடைய அப்பா உங்களை நம்பி இத்தனை லட்சம் பணம் போட்டு அந்த பிசினஸை நல்லபடியா கொண்டு வருவீங்கன்னு நினைச்சிருக்காரு. ஆனா நீங்க பண்ண விஷயத்த மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவர் இந்த ஊர் பக்கமா வரமாட்டாரு, உங்களுக்கு பணமுமே கொடுக்க மாட்டாரு. இப்படி யாரோ கொடுத்த பணத்துல நீங்க ஆரம்பிச்சதுனால தானே உங்களுக்கு அதோட அருமை தெரியல. தான் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருந்தாதான் அந்த பணத்தோட அருமையும் தெரியும் இல்லையா மீனா அப்படின்னு கேட்க, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் இல்லையே, கஷ்டப்படக்கூடாது, ஈஸியா உழைக்கணும், ஆனா பணம் மட்டும் நம்ம கைக்கு நிறைய வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தானே இந்த திருட்டு வேலையை பாக்குறாங்க நீங்க மீனாவும் சொல்றாங்க. என்னடி என் பையனை எனக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துறியான்னு சொல்ல, நான் எதுக்கு அசிங்கப்படுத்தணும், ஏற்கனவே 2 பேரும் அசிங்கப்பட்டு தானே நின்றுட்டு இருக்கீங்க, இதுல நான் எக்ஸ்ட்ரா வேற அசிங்கப்படுத்தணுமான்னு எங்க மீனாவும் கேட்குறாங்க. உடனே எங்க ஸ்ருதி விஜயாட்ட கேட்குறாங்க, ஏன் அத்தை அன்னைக்கு மீனா நகையெல்லாம் கலட்டி கொடுத்தாங்கன்னா உங்க மேல ஒரு சின்ன நம்பிக்கையாவது அவங்களுக்கு இருந்திருக்கும், ஆனா இப்போ நகை மேல மட்டும் இல்ல உங்க மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை. என் மீனாவுக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. என்னோட நகை கூட உங்ககிட்ட மீதி இருக்குன்னு நினைக்கிறேன், அதை கூட வாங்கிக்கணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். பரவாயில்ல, இனிமே அந்த நகையை நானே பாத்துக்கிறேன், என்கிட்ட கொடுத்துருங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்பட்டு நிக்கிறது விஜயாவும் தான். விஜயாவுக்கு பதிலே இல்லாம, அது என்னமா ஸ்ருதி இப்படி எல்லாரும் சொல்றாங்கன்னா நீயும் என்னை இப்படி கேட்குறியம்மான்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் கையும் களவுமா மாட்டிட்டீங்களே, இதுக்கப்புறம் எப்படி நீங்க 2 பேரும் தப்பிக்க முடியும்னு எங்க ஸ்ருதியும் கேட்குறாங்க. இங்க மனோஜும் நின்றுட்டு இருக்க. ரோஹிணி, உங்க ஹஸ்பண்ட் இப்படி இருப்பாருன்னு நினைக்கவே இல்லை ரோஹிணி, அவர் இந்த மாதிரி அதுவும் 7 டிகிரி முடிச்சதெல்லாம் இதுக்காக தானா, அவர் இந்த வேலை தான் சரியா வருது, பேசாம இந்த மாதிரி எதுவும் ஒரு வேலை இருந்தாலோ அது ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணிச்சாலோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நீங்களாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டியதில்ல, அவரே இதை சரியா தான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி ரோஹிணியை அசிங்கப்படுத்துறாங்க. இங்க ரவியும் சும்மா இரு ஸ்ருதி, ஏற்கனவே அண்ணியும் கோவத்துல இருக்காங்க போலன்னு சொல்ல, நீ வேற ரவி, இந்த விஷயம்லாம் இங்க ரோஹிணிக்கு தெரியாம நடந்திருக்காது, அவங்களுக்கும் தெரிஞ்சுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, இங்க ரோஹிணியை பார்த்து முறைக்க எங்க ஸ்ருதி அப்படியே சிரிச்சபடியே இங்க ரோஹிணியை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல எங்க மீனாவும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கேன். இங்க ரோஹிணிக்கு பதிலே சொல்ல முடியல. அது போல எங்க மனோஜ் நின்றுட்டு இருக்கேன். அப்பா, இப்ப என்னுடைய நகை திரும்ப
திரும்பி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ அடகு வச்சுட்டு வந்தலடா அந்த 4 லட்ச ரூபா பணம் உன் கையில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, அதில் 3 லட்ச ரூபா டீலருக்கு போக மீதி 1 லட்ச ரூபா தான்ப்பா இங்கே லாபம்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. இதில் எங்கள் அம்மாவுக்கு கமிஷன் வேற, இங்கே பொண்டாட்டியோட நகை எடுத்து அது அடகு வச்சுட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அதில் கமிஷன் வேற கொண்டு வந்து கொடுக்குறாரு. எங்களுக்கு இப்போ எங்கள் நகை வந்தாகணும், ஒழுங்கு மரியாதை அந்த நகையை நீ எப்படி மீட்டுட்டு வருவியே தெரியாது, ஆனால் அடகு வச்ச நகை எங்கள் கைக்கு வந்தாகணும்னு சொல்ல, அதை நான் அடகெல்லாம் வைக்கலடா முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. வேற என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி பார்க்க இங்கே விஜய் அப்படியே அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னப்பா இவன் முழிக்கிறத பார்த்தா வேற ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. டே என்னடா பண்ண அப்படின்னு எங்கள் அண்ணாமலை கேட்க, அதுக்கு இங்கே மனோஜ் சொல்கிறாங்க, இல்லைப்பா அடகு வைக்க 2 லட்சம் தான் கொடுப்பேன்னு சொன்னால் எனக்கு அவசரமாக 4 லட்ச ரூபா தேவைப்பட்டதுனால அந்த நகையை வித்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது வித்துட்டியா? யாருடைய நகையை யாரடா விற்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே பலார்னு ஒரு அறையை விடுறாங்க. மனோஜ் அப்படியே அதை வாங்கிட்டு நின்றுட்டுருக்கேன். எங்கள் ரோஹிணி பதறி துடிச்சு போயிடுறாங்க. எங்கள் விஜயாவுக்கு பதிலே இல்லை. இந்த அறை நமக்கு விழுந்திருக்க வேண்டியது இவர் மூலமா அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்திலே தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ எங்கள் மனோஜுக்கு அறவிட்ட கையோட மனோஜ் சொல்கிறாங்க, ஆமாண்டா முத்து அதை வித்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ திமிர் இருந்தால் இங்கே மீனோட நகை எடுத்துகிட்டு போய் நீ வித்துருப்ப, அப்படி உனக்கு நகை வேணும்னா உன் பொண்டாட்டிகிட்ட கேட்டிருக்க வேண்டியதுனடா, இல்லை இங்கே அம்மா கிட்ட நகையே இல்லை அம்மா கிட்ட கேட்டிருக்க வேண்டியதுனடா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அம்மா கிட்ட தாண்டா கேட்டேன், ஆனால் அம்மா தான் இங்கே மீனா நகை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மனோஜும். இங்கே எல்லாருடைய ஃபோக்கஸும் இங்கே விஜயா பக்கம் போகாது. இல்லைங்க, அவன் நகை சும்மா தானே இருந்துச்சு, அதனால தான் எடுத்து கொடுத்தேன். நான்லாம் நகை இங்கேருந்து வெளியில் போட்டுட்டு போவேன், இப்போ அதை அவளும் போடுறது கிடையாது, கோவத்தில் தானே கழட்டி கொடுத்தா, அவள் எங்கே வாங்க போகிறான்ற ஒரு எண்ணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் போட்ட நகையா? அதெல்லாம் பாட்டி அவளுக்காக போட்ட நகை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு எங்கள் விஜயா அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை கேட்குறாங்க, நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல விஜயா, உன்னை இன்னமும் நினச்சேன், ஆனால் நீ மனோஜுக்காக இவ்வளோ கீழ்த்தனமாக கீழே இறங்கி போய் அந்த நகையை திருடி இருக்குன்னு சொல்ல, நான்லாம் ஒன்று திருடலையே, அவன் என்கிட்ட கொடுத்தா என்கிட்ட தானே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் அடுத்தவங்க பொருளை கை வச்சா, அதுவும் யாருக்குமே தெரியாமல் இப்படி கை வச்சா அதுக்கு பேர் திருட்டு தான் விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜுக்காக திருடுற அளவுக்கு போயிட்டீங்கல்ல ஆண்டி அப்படின்னு எங்கள் ஸ்ருதியும் கேவலப்படுத்த, எங்கள் விஜய் எதுவுமே பேசாமல் தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், இப்போ நீ என்னுடைய வித்த நகையை எப்படியாவது கொண்டுட்டு வா, எனக்கு அந்த நகை வேணும், 4 லட்ச ரூபாய்க்கு வித்தலை, 4 லட்ச ரூபா பணத்தை எனக்கு எப்படி ஏற்பாடு பண்ணுவே எனக்கு தெரியாது, ஆனால் ஏன் நகை வந்தாகணும்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் மனோஜ் என்னடா நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எங்கள் முத்துவும் மனோஜ் கிட்ட, அது இல்லடா அந்த நகையெல்லாம் அப்படின்னு இழுக்கிறாங்க. என்னடா ஆச்சு நகைக்கு அப்படின்னு எங்கள் முத்துவும் கேட்க, எங்கள் அண்ணாமலை அதட்டுறாங்க. இப்படி 2 பேரும் தன்னை பார்த்து கேள்வி கேட்ட உடனே எங்கள் மனோஜும் சொல்கிறாங்க, அந்த நகையெல்லாம் நான் அப்போவே ஃபோன் பண்ணி கேட்டேன்டா, அந்த நகையெல்லாம் உருக்கிட்ட தான் சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே எங்கள் பயங்கர கோவம் வருது அண்ணாமலைக்கும் முத்துவுக்கும். ஆனால் அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எங்கள் அண்ணாமலை நிற்கிறாங்கன்னா, அண்ணாமலை முக்கியமான ஒரு முடிவை எடுக்க போகிறாங்க. அதில் தான் எங்கள் விஜயாவும் மனோஜும் பயங்கரமாக மாட்டிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் எங்கள் விஜயா கட்டுப்பட்டு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியலை, ஒன்றும் விளங்க மாட்டுது. இப்படி எல்லாரும் பதட்டத்தில் இருக்க இங்கே ஸ்ருதி பார்க்குறாங்க, மனோஜை பார்க்குறாங்க. அந்த நகையெல்லாம் உருக்கிட்டாங்களா அப்படின்னு திரும்பவும் கேட்க, ஆமாம் ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ரவியை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேச அண்ணாமலை சொல்கிறாங்க, அந்த நகையெல்லாம் மீனாவுக்காக எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த நகைடாது, எங்கள் முத்துவோட பொண்டாட்டிக்காக அவங்க அப்பையிலேருந்து நகையெல்லாம் சேர்த்து வச்சது, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால முடிஞ்சதை அந்த வயசான காலத்தில் சேர்த்து வச்சு எங்கள் மீனாவுக்காக கொண்டு வந்த போட்ட நகையை இப்படி மனசாட்சியே இல்லாமல் எடுத்துகிட்டு போய் அதை உருகி அந்த பணத்தை நீ உன் பிஸ்னஸில் போட்டுட்டு இங்கே எதுவுமே தெரியாதபடி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே மீனாவே எடுத்து 2 பேரும் கேள்வி கேட்டீங்கல்ல, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தவே இல்லை, இப்படி அசிங்கமான ஒரு வேலையை பார்க்குறதுக்குன்னு காரி துப்பாத குறைய எங்கள் அண்ணாமலை கேள்வி கேட்க 2 பேருக்கும் பதில் சொல்ல முடியல. அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அன்னைக்கு மீனாவோட குடும்பத்தை இழுத்து வச்சு அவ்வளோ அசிங்கப்படுத்தின, இன்னைக்கு நீ பண்ணுற வேலைக்கு என்ன விஜய் அர்த்தம்? என்னைக்குமே அந்த குடும்பத்தை திருட்டு குடும்பம்னு சொல்லுவேன், இன்னைக்கு நீயும் மனோஜ் பார்த்த வேலைக்கு என்ன விஜய் அர்த்தம் அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க விஜயாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. எங்கள் மனோஜை பார்க்குறாங்க, எல்லாம் இவனால தான், இவனுக்காக சப்போர்ட் பண்ண போய் இன்னைக்கு கடைசியில் நான் திருட்டுப்பட்ட வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கேன்னு எங்கள் விஜயா நினச்சிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் ரோஹிணி எதுவுமே தெரியாத மாதிரி ஒதுங்கி நின்னாலும் கடைசியில் எங்கள் முத்து ரோஹிணி பக்கம் வராங்க. ஏன் பார்லரம்மா, இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்ச பிறகாவது அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும், எத்தனை வருஷத்துக்கு நீ இன்னமும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க போறேன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொன்ன பிறகு எங்கள் ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. நம்மளை பற்றின வேற ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால தான் முத்து இப்படி பேசுகிறான்றதையும் எங்கள் ரோஹிணி புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்ற மாதிரி எங்கள் முத்துவும் அமைதியாகிடுறாங்க. எனக்கு இப்போ என்னோட நகை வந்தாகணும் அப்படின்னு சொல்லி விடாப்படியாக அங்கேயே உட்காந்துடுறாங்க. முத்துவும் இங்கே மீனாவும் வந்துட்டு, ஆமாம் என்னோட நகை எனக்கு திருப்பி வந்தாகணும், பாட்டி போட்ட நகை எனக்கு எப்படி இருந்ததோ அதே நகை எனக்கு திருப்பி வந்தாகணும் அப்படின்னு சொல்ல எங்கள் அண்ணாமலை தான் ஒரு முடிவை எடுக்க போகிறாங்க. அந்த முடிவில் தான் எங்கள் விஜயா, மனோஜ், ரோஹிணி 3 பேருமே மாட்டி தவிக்கவும் போகிறாங்க.